Hey guys, நான் ஜெய். இன்னைக்கு நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் சிம்பிளாக ஃபேஸ்புக் பிஸ்னஸ் கவர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் ஃபேஸ்புக் கவர் சைஸ், டிசைன் ரெடி தான். ஆல்ரெடி இன்பில்ட் ஐகான்ஸும் இருக்கும், அதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இமேஜுக்கான அந்த பிளேஸ் ஹோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இமேஜ் ஃபோல்டரில் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாலிகன் லேசர் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைய போகிறோம். ஓகே, இப்போ நான் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன் கலர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஸோ இதுதான் நம்ம இமேஜுக்கான பிளேஸ் ஹோல்டர். இப்போ நம்ம கவரில் யூஸ் பண்ண போகிற இமேஜ் கேன்வாஸ் கலர் வந்துக்கலாம். அகைன் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 1 அப்படின்னு இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும், இல்லை உங்களோட பிஸ்னஸ் இமேஜ் இல்லை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் நம்ம கேன்வாஸ் கலரை. இது நான் இப்போ கிளிப் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட இமேஜ் உள்ளே இருக்கணும், தட்டி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மேஸ்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக அந்த இமேஜ் நம்ம பிளேஸ் ஹோல்டருக்குள்ள மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம இதை ரீசைஸ் பண்ணிடலாம். Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ஓகே, நம்ம இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான டிசைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் டிசைன் ஃபோல்டர் போய் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பிராண்ட் கலர் என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் நம்ம லேசர் டூலே பிக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைய போகிறோம் இந்த இடத்துல. ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ நான் கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட் நம்ம இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். Ctrl+J கொடுத்து இது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல், ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அது மூலமாக இந்த மாதிரி அப்சைட் டவுன் ரிவர்ஸ் ஆகிருக்கும். அதை நம்ம இந்த எட்ஜில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய்க்கோங்க, நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் நேம் லேட்டோ, ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைஸ் 50 வச்சு கம்பெனி நேம் டைப் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஆக்கிறேன் நான் ஃபாண்ட். அது இன்னொரு டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ணுறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஐகான்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐகான் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ட்விட்டர், அட்ரஸ் அண்ட் வெப்சைட் அந்த 3 ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் இப்போ கீழே ப்ளேஸ் பண்ண போகிறேன். கொண்டாந்து சம் கைண்ட் ஆஃப் இந்த பாட்டமில். இப்போ நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் கவர் ரெடி ஆகிடும். ஸோ நான் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ஃபோல்டர் போய் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்விட்டர் ஐடி, அட்ரஸ் அண்ட் வெப்சைட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஃபோல்டரில் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் டார்க் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூலில் வந்து சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த லேயரோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன சிங்கிள் கிளிக் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட கவர் ரெடி, சிம்பிள் அண்ட் ஈஸியாக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.